அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை குறைப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல். மரண வீட்டுக்கு சென்ற பேருந்துடன் மற்றும் ஒரு பேருந்து மோதி விபத்து, 16 பேர் படுகாயம். சிக்குவாரா ரணில் விசாரணையை ஆரம்பித்தது சிஐடி. மாணவர்கள் போராட்டத்தால் கொழும்பு கண்டி வீதியில் போக்குவரத்து நெரிசல். பல திருட்டில் ஈடுபட்ட இளம் தம்பதி சிறுமியை கட்டி வைத்துக் கொள்ளை. காலநிலை மாற்றம் தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். வெளிநாடு செல்வதற்கு இரவிரவாக வீதியில் தஞ்சமடைந்துள்ள மக்கள். வெளிநாடொன்றில் தப்பியோடிய இலங்கையர்களால் அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா கைது. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை குறைக்கும் அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு அரசியலமைப்பு தடையாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விவகாரத்தை ஆராய்வதற்காக அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவால் இந்த விடயம் அவதானிக்கப்பட்டுள்ளது என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி அளித்தபடி தேவையற்ற செலவுகளை குறைக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. இந்த முயற்சியின் ஓர் அங்கமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைவர்களின் சலுகைகள் மற்றும் வரப்பிரசாதங்களை குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக ஒரு குழுவை ஜனாதிபதி அண்மையில் நியமித்தார். எவ்வாறாயினும் முன்னாள் அரசு தலைவர்களுக்கான ஓய்வூதியம் போன்ற சில சலுகைகளை அரசியலமைப்பு திருத்தம் இல்லாமல் குறைக்கவோ அல்லது அகற்றவோ முடியாது என்று குழு கண்டறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியலமைப்பின் பிரிவு 36 பிரகாரம் ஜனாதிபதி பதவியேற்றுக் கொண்டவுடன் அத்தகைய பதவியை வகிப்பவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெறுவதற்கும் அதன் பிறகு நாடாளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் ஓய்வூதியத்தை பெறுவதற்கும் தகுதியுடையவர் ஆவார். இந்த சரத்துக்களின் எந்த ஒரு திருத்தம், ரத்து அல்லது மாற்றுதல் மற்றும் இந்த சரத்துக்களுக்கு முரணான எந்த ஒரு சட்டமும் அல்லது அதன் விதிக்கும் பின்னோக்கி செயல்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய வீட்டின் வாடகை பெறுமதி அரசாங்க மதிப்பீட்டின்படி 4.6 மில்லியன் ரூபாய் என அண்மையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்தை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்கள் தொடர்பில் பெரும் வாத பிரதிவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அவரணி மின்னேறிய வீதியின் 7வது மைல்கல் பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 16 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணியளவில் தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் விபத்தில் சிக்கியுள்ளன. விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்த 12 பேரும் தனியார் பேருந்தில் பயணித்த 4 பேரும் காயமடைந்து பொலனறுவை பொது மருத்துவமனையிலும் ஹவரணை பிரதேச மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 2 பேருந்துகளின் சாரதிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. கட்டுநாயக்கவிலிருந்து சிறிபுர பகுதியில் இறுதி சடங்கிற்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து விபத்துக்குள்ளான தெரிவித்த போலீசார் தனியார் பேருந்து சாரதியின் கவனக்குறைவால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கையொப்பம் கொண்டதாக கூறப்படும் கடிதம் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டது குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. தென் மாகாணத்தில் செயல்படும் கடத்தல்காரர் ஒருவர் சட்டவிரோத நடவடிக்கைகளை தொடர அனுமதிக்கும் சிறப்பு உத்தரவு அந்த கடிதத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. குறித்த கடிதமானது முன்னாள் காவல்துறை அதிபர் CD விக்ரமரத்ன, அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் மற்றும் ஜனாதிபதி செயலாளர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடிதம் உண்மையானதா அல்லது போலியானதா என்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்குரிய கடிதமானது மாத்தறை தபால் அலுவலகம் வழியாக அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ள நிலையில் முன்னாள் காவல்துறை அதிபர் விக்ரமரத்னவும் இந்த விவகாரம் குறித்து உள்ளக விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
இவ்வாறானதொரு பின்னணியில் இந்த கடிதத்தின் நம்பகத்தன்மையை தீர்மானித்து நீதிமன்றத்தில் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு நீதிமதி புலனாய்வாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கொழும்பு கண்டி பிரதான வீதியின் பாரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜக்கல சந்தியில் ஆயுர்வேத மாணவர்கள் குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டம் காரணமாகவே இவ்வாறு நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கம்பகாவில் வீடொன்றுக்குள் புகுந்து பொருட்களை திருடிய குற்றச்சாட்டில் பெண்ணொருவரும் ஆணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். எண்டேரமுள்ள பாதிலியாத்துடைய பகுதியில் நேற்றிரவு வீடொன்றில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். பல வீடுகளில் கொள்ளையிட்ட இளம் தம்பதியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட ஆண் சந்தேக நபருக்கு 21 வயது எனவும் பெண் சந்தேக நபருக்கு 20 வயது எனவும் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் கழனி பகுதியில் வசிக்கும் திருமணமான தம்பதி என போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டின் உரிமையாளரும் அவரது மனைவியும் வெளியே சென்றிருந்த போது அவர்களின் மகள் மட்டும் வீட்டில் இருந்துள்ளார். இதன்போது சந்தேக நபர்கள் வீட்டுக்குள் நுழைந்து மகளின் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தை வைத்து அவரை மிரட்டி கயிற்றால் கட்டி வைத்து விட்டு வீட்டில் இருந்து தங்க நகைகளை திருடிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். எனினும் திருட்டு இடம்பெற்ற சில மணித்தியாளர்களுக்கு தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட தம்பதியிடம் திருடப்பட்ட பல தங்க நகைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. நாட்டின் பல பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேபோல இந்த பகுதிகளில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ அல்லது பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சபரகமுவ, மத்திய மற்றும் தெற்கு மாகாணங்களில் படிமூட்டமான நிலை நிலவும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கடவுச்சீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கை குடிவரவு குடியகல்வு திணைக்களத்துக்கு முன்பு மக்கள் நள்ளிரவு முதல் வரிசையில் நின்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் திணைக்களத்துக்கு முன்பு நீண்ட வரிசையில் குவிந்திருந்த மக்களை பாதுகாப்பு அதிகாரிகள் காலை 6 மணிக்கு முன்னதாகவே உரிய முறையில் உள்ளே செல்ல அனுமதித்துள்ளனர். எனவே இதனைத் தொடர்ந்து மக்கள் டோக்கன்களை பெற்று உரிய முறையில் தமது சேவைகளை பெற ஆரம்பித்துள்ளனர். இலங்கையிலிருந்து வேலைவாய்ப்புக்காக இஸ்ரேல் சென்ற பலர் தப்பியோடியுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசாங்கங்களின் ஆதரவுடன் விவசாயத்துறையில் பணியாற்றுவதற்காக இஸ்ரேல் சென்றவர்களில் சுமார் 80% மாணவர்கள் தங்கள் பணியிடங்களை விட்டு தப்பியோடியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விவசாய துறைகளில் வேலை செய்ய முடியாமல் தங்கள் பணியிடங்களை விட்டு சென்று வேறு வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் அரசு விவசாயத்துறையில் அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை இலங்கைக்கு வழங்கியிருந்தது. எனினும் ஊழல் அரசியல்வாதிகள் பொருத்தமற்றவர்களை அதற்கு தெரிவு செய்து வேலைவாய்ப்பு துறையை சீரழித்துள்ளதாக கோஷல விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசியல் சார்புகளின்றி சரியான நபருக்கு சரியான பதவியை வழங்குவதே தற்போதைய அரசாங்க கொள்கை என அவர் சுட்டிக்காட்டினார். இஸ்ரேலில் விவசாயத்துறையில் அதிகளவான வேலைவாய்ப்புகள் இலங்கையர்களுக்கு காத்திருக்கின்றன. இந்நிலையில் அவ்வாறு வேலைகளுக்கு செல்வோர் பொறுப்புடன் செயற்படுவதுடன் அங்கிருந்து தப்பி செல்ல வேண்டாம் என பணியகத்தின் தலைவர் கோஷல விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் வைத்து அவர் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் பகுதியில் வைத்து போக்குவரத்து போலீசாருக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாகவும் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் தொடரும் என்றும் பொலிஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மடத்துங்க குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.